पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம 12வது ஸ்லோகத்துல இருந்து அந்த க்ஷேத்திரஜ்யனை பத்தின விசாரம் கிருஷ்ண பரமாத்மா ஸ்லோகங்கள்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். இதுல 14வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று விசாரத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 13வது ஸ்லோகம் அத்தியாரோபம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 14வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அபவாதம். அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே. நிஷ்பிரபஞ்சம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அந்த சுத்த பிரம்மத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னு பேர். உலகம் இல்லாதவர், இந்த மொத்த பிரபஞ்சமும் இல்லாதவர், நிர்குண நிராகாரம். அப்ப நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு எல்லா சகுன சாக்காரம் தான் தெரியும். நாமரூப குணங்களோடு இருக்கிறத தான் நம்ம இந்த உலகம் ஃபுல்லா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நிர்குண நிராகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லயே இல்லை. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லாத நம்ம அனுபவத்துல அறிவுக்கு விஷயம் இல்லாத அதை அறியணும் அப்படின்னா வேதாந்தம் என்ன பண்ணுது, ஒரே ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ணணும். அத்தியாரோபம்ன்றதுக்கு அர்த்தம் ஏத்தி வைக்கிறது. எப்ப ஏத்தி வைக்கிறது? நம்ம ஏற்கனவே அனந்த காலமா வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சுதான் வந்துகிட்டு இருக்கோம். இப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நான் தேகம் மனசு புத்தி இந்திரியங்கள் அப்படின்னு நானுக்கு மேல வந்து பிறந்த குழந்தையில இருந்தே எல்லா ஜீவராசிகளும் நானுக்கு மேல தேகத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது, கொஞ்சம் லைட்டா ஒரு பகவான் என்ன பண்றாரு, ஒரு சின்ன காரியம் பண்றார். க்ஷேத்திரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. எல்லா க்ஷேத்திரங்களிலும் எல்லா தேகங்களிலும் பார்க்கின்றவனாக என்னை அறிந்து கொள். அப்ப எல்லா தேகத்திலையும் பார்க்கிறவன் யாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நான் தான் பார்க்கிறேன் நான் தான் பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். யார் பார்க்கிறா? நான் தான் பார்க்கிறேன்.
அந்த நான் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நான், பகவான் தான் அந்த ஒரு நான். அப்ப அந்த நானுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளும் நானுக்கு மேல தேகத்தை ஏற்றி வச்சு. அதை சொல்லும் போது ஆச்சாரியர் என்ன பண்றார், 13வது ஸ்லோகத்துல சொன்னார், சர்வத பாணி பாதம் தது. அதுக்கு எல்லா சரீரங்கள் இருக்கிற கூடிய கைகளும் கால்களும் அதனுடையது. சர்வதோக்ஷி சிரோமுகம், அதுக்கு எல்லா கண்களும் அதனுடைய கண்கள் தான். ஏன் அப்படின்னா நான் சொல்றேன்ல, ஏன் தலை, ஏன் கண்ணு, ஏன் மூக்கு, ஏன் கை, ஏன் காலு அப்படின்னு எப்படி நான் சொல்றனோ அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணும், என்னோடது என்னோடது என்னோடதுங்கிற சொல்லும். அப்ப உள்ள இருக்கிற நான் ஒரே ஆளா இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தமாகும், இந்த உலகத்துல எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தேகங்களும், கைகளும் கால்களும் தலைகளும் கண்களும் காதுகளும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோடது, இந்த நானோடது. அந்த நான் யாரு, பரமாத்மா. அப்ப பரமாத்மா சொல்றாரு, என் பரமாத்மாவோட லட்சணம் என்ன அப்படின்னும் போது சர்வத பாணி பாதகா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இடங்களும் கைகளையும் கால்களையும் உடையவர். சர்வதோக்ஷி சிரோமுகம், எல்லா இடங்களிலும் கண்களையும் தலைகளையும் முகங்களையும் உடையவர். சர்வத ஸ்ருதி மல்லோகே, எல்லா இடங்களிலும் காதுகளை உடையவர். அப்ப அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தேகத்துக்குள்ளாரையும் எல்லா லோக்கத்துக்குள்ளாரையும் எங்கெங்கெல்லாம் ஜீவராசிகள் இருக்கோ எல்லாத்தையும் லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டத், மொத்த லோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபித்து பகவான் இருக்கின்றார். அப்ப வந்து பிரம்ம ஞானம் உண்டாகணும் அப்படின்னா எப்படி உண்டாகணும், ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம், பிரம்மம் சர்வமயம் பிரம்மம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னு அறியறது தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவ பிரம்ம ஞானம். இப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கை கால்களை உடையது அப்படின்னா, இந்த கை கால்களை உடையதெல்லாம் தோஷம் வந்துருமே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வலிக்குது, அப்ப பிரம்மத்துக்கு கால் வலிக்குமோ? எனக்கு காது கேட்கல, அப்ப பிரம்மத்துக்கு காது கேட்கலையோ? அது மாதிரி தோஷங்கள்லாம் வந்துடல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா தேகத்திலையும் ஏதோ ப்ராப்ளம் இருந்துகிட்டு தானே இருக்கு. அப்போ எல்லா தேகங்களையும் பகவான் உடையவரா இருந்தார் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு சம்பவிக்குமே, பிரம்மத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இல்லப்பா, முதல் ஸ்லோகத்தை படிச்சு விட்டுறக்கூடாது. முதல் ஸ்லோகத்தை படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது ஸ்லோகம் 14வது ஸ்லோகத்துக்கு வரணும். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்துருச்ச. அப்ப நேத்தி பண்ணணும். சர்வேந்திரிய குணாபாசம், இது வாஸ்தவத்துல என்னன்னா எல்லாத்தையும் உடையது. எப்படி உடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம் மாதிரி, எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது மூலமா உடையதா அது இருக்கு. இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா, நான் ரூமுக்குள்ளார லைட்டு நான் சொல்றேன், இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் உடையது அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி அப்படின்னா, இந்த லைட் என்ன பண்ணுது, இந்த ரூம்ல இருக்கிற என்னோட ரூம்ல இருக்க எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துது. இங்க இருக்க பூஜை ரூமையும் பிரகாசப்படுத்துது, எல்லா விக்கிரகங்களையும் பிரகாசப்படுத்துது, என்னையும் பிரகாசப்படுத்துது, இங்க இருக்க ஜட வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்துது. அப்ப பிரகாசப்படுத்துற அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்கிற சகல வஸ்துக்களையும் உடையதா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா சர்வ இந்திரிய குணாபாசம். எப்படி உடையதா இருக்கு அப்படின்னா எல்லா இந்திரியங்களையும், இந்த உலகத்துல இருக்கிற எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தேகத்திலையும் எல்லா இந்திரியங்கள் இருக்கே, இந்திரிய மனசு புத்தி எல்லாம் இருக்குல்ல, 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் 4 அந்தக்கரணம், மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் இது என்ன பண்ணுதுன்னா பிரகாசிக்குது. பிரகாசிக்குதுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் இருக்க என்ன பண்ணுது அப்படின்னா காதை எப்படி பிரகாசிக்குது, காது கேக்குதுன்றத நாம் பார்க்கிறேன், கண்ணுக்கு பாக்குதுன்றத நாம் பார்க்கிறேன், மூக்கு ஸ்மெல் பண்றத நாம் பார்க்கிறேன், ஸ்கின் டச் பண்றத நாம் பார்க்கிறேன், மனசு சிந்திக்கிறத நாம் பார்க்கிறேன், மனசு சோகமா இருக்கிறத நாம் பார்க்கிறேன், மனசு பிரசன்னமா இருக்கிறத நாம் பார்க்கிறேன், புத்தி மந்தமா இருக்கிறத நாம் பார்க்கிறேன், புத்தி ஷார்ப்பா இருக்கிறத நாம் பார்க்கிறேன், இந்த தேகம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா லீன் ஆயிட்டு இருக்குன்றத நான் பார்க்கிறேன், இப்ப தேகம் நல்லா இருக்குன்றத நான் பார்க்கிறேன். அப்ப எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நான் பார்க்கிறேன். அந்த பார்க்கிற இருக்குல்ல,
அந்த திரஷ்டாவோட ரூபம் என்ன அப்படின்னா சைத்தன்யம், பிரகாசம், பாரூபம். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ இந்திரிய குணாபாசம். இந்த இந்திரியாதிகள் பண்ணக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆபாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம், பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது, பின்னாடி இருந்துகிட்டு. எப்படி இருந்துகிட்டு? நானா இருந்துகிட்டு, க்ஷேத்திரஜனா இருந்துகிட்டு. அது மட்டும் இல்ல, சர்வேந்திரிய விவர்ஜிதம். அது நேரடியா எதையாவது பண்ணுதா, பாக்குதா, கேக்குதா அப்படின்னா அது நேரடியா இந்த உலகத்துல எதையுமே பண்றது இல்லை. எப்படி அப்படின்னா இந்த லைட் என்ன பண்ணுது, என்னோட ரூம்ல இருக்க லைட் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது, அதுக்கு மேல ஒரு காரியத்தையும் அது பண்றது இல்லை. அப்ப அந்த லைட்டோட பிரகாசத்துல என்ன பண்றோம், இந்த ரூம்குள்ளார நாங்க நடமாடுறோம், போறோம், வரோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பாடம் படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்ப இந்த பிரகாசம் எப்படி பண்ணுது அப்படின்னா வெறும் பிரகாசிக்கிறது மட்டும்தான். இதன் இடத்துல எந்த ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸும் இல்லை, எந்த இந்திரியங்களும் இல்லை. அதே மாதிரி இந்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பிரம்மம் வெறும் பிரகாசிக்குது. எதுக்கு பின்னாடி? இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பின்னாடி இருந்துகிட்டு. அந்த பிரம்மத்துக்கு ஒரு இந்திரியங்களும் இல்லை. அதனால்தான் சொல்லுது சர்வ இந்திரிய விவர்ஜிதம். இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இந்திரியங்களும் இல்லாதது. ஆனா எல்லா இந்திரியத்துக்கு பின்னாடியும் அதுதான் இருக்கு. ஆனா ஒருவேளை சங்க தோஷம் வந்துருமா சுவாமி? ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, வெள்ளை கலர் துணி பக்கத்துல காவி கலர் துணியை போட்டோம்னா நினைச்சு காவி கலர் வெள்ளை கலருக்கு மாறிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிர்குணமா இருக்கிற இந்த பிரம்மம் இந்த இந்திரியங்களுக்கு பக்கத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டச் சங்க தோஷத்தினால இதுக்கு ஏதாவது தோஷம் வருமானா? இல்ல, அசக்தம். இந்த சுத்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அசக்தம். அப்படின்னா எதனுடையும் பற்றுதல் இல்லாதது, எதோடையும் பற்றுதல் இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லவே இல்லை. எப்படி ஸ்கிரீனுக்கு காட்சிகளோட எந்த சம்பந்தமும் இல்லையோ அதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்கிரீன் ஒயிட் கலராகவே படம் முடிஞ்ச பிறகும் இருக்கு. படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஒயிட்டா தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம விவகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னா அசக்தமா தான் இருக்கு. எல்லா தேகத்திலையும் இருக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரே நான். அது எப்படி இருக்கு, இந்த தேகாதிகளோட எந்த சம்பந்தமும் இல்லாம பற்றுதல் இல்லாம எப்படி இருக்கு, அசக்தமா இருக்கு இந்த பிரம்மம். அது மட்டும் இல்ல, சர்வபிருச்சைவ, எல்லாத்தையும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணுது. ஸ்கிரீன் எப்படி எல்லா காட்சிகளையும் தாரணம் பண்ணுதோ அதே மாதிரி வந்து இந்த நானுக்கு மேலதான் இது எல்லாம். இந்த மொத்த என்டையர் கிரியேஷனே வந்து பாத்தீங்கன்னா இந்த நானுக்கு மேல. இந்த பகவானுக்கு என்ன பேரு, பிரம்மத்துக்குன்னா சர்வ பிருத் அப்படின்னு பேரு. சர்வத்தையும் தாங்குவது, சர்வத்தையும் போஷிப்பது. இந்த நான் மட்டும் இந்த தேகத்துல இருந்து செப்பரேட் ஆச்சு அப்படின்னா இந்த தேகம் இல்லாமல் போய்விடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் தாங்குவது. அது மட்டும் இல்ல, இது எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்குணம். வாஸ்தவத்துல இதுக்கு எந்த ஒரு குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. குணபோக்திருச்ச, நிர்குணமா இருந்தாலும் கூட மாயையினால உண்டானது தானே இந்த லோகம் ஃபுல்லா திரிகுணம். மொத்த ஜெகத்தும் எங்கிருந்து உண்டாச்சு, நானுக்கு அந்நியமா இருக்கிற மொத்த ஜெகத்தும் மாயாமயம், 3 குணங்களுடைய மாயையிலிருந்து உண்டானது. இந்த 3 குணங்கள் உள்ள மாயையை எல்லாத்தையும் யாரு பிரகாசிக்கிறா? இந்த ஆத்மா வந்து பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது. பிரகாசிக்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அதை போகம் செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பிரகாசித்தலே போகம். நான் பார்த்து என்ஜாய் பண்றேன்றோம். பார்க்கறதே என்ஜாய்மெண்ட் தான். சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறதே என்ஜாய்மெண்ட் தான். அப்ப இந்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா குணங்களையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது மூலமா போகம் பண்ணுகிறது. அதனால அதுக்கு பேரு குணபோக்திருச்ச. குணத்தை வந்து இப்ப நான் சொல்றேன், இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் போகம் பண்ணுது. நான் ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தேன் அப்படின்னா அந்த லைட் அந்த பதார்த்தத்துக்கு மேல படுது. பட்ட மாத்திரத்துல நான் என்ன சொல்றேன், அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா அதை எல்லாத்தையும் சாப்பிடுச்சு. நான் ஒரு மியூசிக் கேட்கிறேன், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கை கேட்குது அந்த பிரகாசமும். நான் என்னெல்லாம் பண்றேனோ அதை எல்லாத்தையும் இந்த பிரகாசமும் என்ன பண்ணுது, சேர்ந்து சேர்ந்து இருந்து அனுபவிக்குது அப்படின்னு நான் சொன்னா எப்படியோ அதே மாதிரி உள்ள இருக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, பியூர் கான்சியஸா நிர்குணமா இருக்கிறது. இந்த தேகத்துல இருக்கிற 3 குணங்களையும் வெளியில இருக்கக்கூடிய குண விஷயங்களையும் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது மூலமா போகம் செய்கின்றது. அதான் குணபோக்திருச்ச அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நேற்று பாடத்துல என்ன வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு கொட்டேஷன்ல வந்து 73வது பேஜ்ல ஒரு கொட்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி இந்த பிரம்மம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம். அந்த சர்வேந்திரிய விவர்ஜிதத்துக்கு தான் மீனிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆத்மா பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இந்திரியங்களும் இல்லாதது. இதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னா ஆச்சரியர் கோட் பண்ணார் நேற்று. யகத்து அயம் மந்திரஹா. எது இந்த மந்திரம் ஸ்வேதாஸ்வதரத்துல சொல்லப்பட்டிருக்கோ எனது அபானிபாதோ ஜகனோ கிரகீதா. இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாணிக்கைய பாதம் இல்லாதது, கைகளும் கால்களும் இல்லாதது இந்த பிரம்மம். ஆனா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜவனோ கைகள் வந்து கால்கள் இல்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னா நடக்கின்றது, கைகள் இல்லை ஆனால் வஸ்துக்களை எடுக்கின்றது, பஷ்யத்திய அச்சக்ஷுகு கண்கள் இல்லாமல் பார்க்கின்றது, சுருணோத்தி அகர்ணஹா காதுகள் இல்லாமல் எல்லாத்தையும் கேட்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தியாதி. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம போன ஸ்லோகத்துல அது எல்லா இந்திரியங்களையும் உடையது அப்படின்னு ஏற்றி வச்சோம். அதை வந்து பாத்தீங்கன்னா சர்வேந்திரிய விவர்ஜிதம்னு அதை எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மொத்த பிரம்மம் வந்து எங்கேயோ ஒரு விக்கிரகத்துல சுவாமி இல்ல. சுவாமி எங்க இருக்காரு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? விராட் ரூபத்துக்கு கொண்டு போகணும். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்காரு. எங்க இருக்காரு? எல்லாத்துலயும், எல்லா இந்திரியங்களுக்கு பின்னாடியும் இருக்காரு. அதனால்தான் நம்ம வந்து நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பசி அப்படின்னும் போது எனக்கு என்ன பசியோ அதே தான் காக்காங்களுக்கும் குரங்குகளுக்கும் நாய்க்கும் மற்ற மனுஷங்களுக்கும் ஒரு புல்லுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தான். ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஈஸ்வரன் இருக்கார். அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா உங்களோட பாடியில இருக்கிற அபிமானம் மாதிரியே எல்லாத்தையும் நினைக்கணும். தன்னை போலவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு அப்படின்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கார் பகவான். ஒவ்வொரு இந்திரியத்துக்கு பின்னாடியும் பகவான் இருக்கார். பகவான் இல்லாத இடமே இல்லை. அப்ப எல்லாம் பகவான் தான் பார்த்துட்டு முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எல்லாம் பகவான் தான் அப்படின்னு பாவிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து சொல்லுது, இதுதான் ரொம்ப எல்லாத்துக்கும் பயம். நேத்தி பண்றது எல்லாத்துக்கும் பயம். அது சொன்னீங்க அப்படின்னாவே கலவரம் உண்டாயிடும். எதுவுமே இல்லை அப்படின்னா அஜாதவாதத்துக்கு போயிடுவாங்க. இது எல்லாம் பொய், எல்லாம் பிரம்மம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூப குணங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு நேர்த்தி பண்ணினீங்க அப்படின்னா மிச்சம் எது வந்து இருக்குமோ அதுதான். எது மிச்சம் இருக்கும்? நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இந்திரியங்கள் மனசு புத்தி எதுவும் இல்லை. எல்லாத்தையும் நாமரூப குணங்கள்னு அது எல்லாத்தையும் நேர்த்தி பண்றது. அப்ப இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா அந்த நான் பிரம்மம்னா ரொம்ப யோசிக்காதீங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மம்னா நான் இந்த நான் எந்த நான்? பிரம்மம் எந்த நான்? தேகத்தோடு சேர்ந்திருக்க பரமஹம்சானந்தான் சொல்லிட்டு அது நான் இல்லை, இடியட். அப்ப யாரு அப்படின்னு கேட்டா அந்த பரமஹம்சானந்தான்ற இந்த தேகத்துக்கு பின்னாடி இருக்கிற நான் இருக்கே ஒரு ஒரிஜினல் வெறும் நான். அதான் கான்சென்ட்ரேட் பண்ண. வெறும் நான். அந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கு? நான் கை கால் மூக்கு வாய் எதுவுமே அதுக்கு இல்லை. ஆனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது மூலமா நடக்குது, போகுது, வருது, பாக்குது, கேக்குது, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர மந்திரம் சொல்லுது. சர்வேந்திரிய உபாதி குண அனுகுண்ய ரொம்ப அஞ்ஞான மந்திரம் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ இந்திரிய உபாதி குண. எல்லா இந்திரியங்கள் இருக்குல்ல, எல்லா இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குல்ல, கண்ணு பார்க்குது, காது கேட்குது அப்படின்னு. எல்லா இந்திரியங்களுக்கும் பின்னாடி அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா அனுகுண்ய பஜன சக்தி மத். அதுவும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா காரியங்களை பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சக்தியை உடையதா இருக்கு. எப்படி அப்படின்னா காத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் இல்லை. ஆனா காத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூந்தோட்டத்து பக்கம் போகும்போது அது என்ன பண்ணுது? அந்த பூவோட ஸ்மெல்லை எடுத்துக்குது. பின்பக்கம் எனக்கு வந்து செண்பக பூ இருக்கு. காத்து என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் இருந்து காத்து வரும்போது செண்பக பூவோட ஸ்மெல் வருது. இந்த பக்கம் மாமி வந்து காலையிலேயே எதையாவது வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அந்த மாமி பண்ற வீட்டுல இருந்து சமையல்ல இருந்து என்ன பண்ணும்? இந்த பக்கம் ஒரு ஸ்மெல் வரும். ஐயங்கார் வீட்டு சமையல் இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் சமைப்பார், அது இந்த பக்கம் வரும். காத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா காத்துக்கு ஒரு ஆட்ரிபியூஷனும் இல்லை, ஸ்மெல் இல்லை.
ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா எந்தெந்த பக்கம்லாம் வீசுதோ அங்கங்க இருக்கிற ஸ்மெல் அது என்ன பண்ணுது, கேரி பண்ணிக்குது. அதே மாதிரி இந்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னா எந்த எந்த இந்திரியங்களை பிரகாசப்படுத்துதோ அந்தந்த இந்திரியத்தோட காரியத்துக்கு பின்னாடி அது பண்ற மாதிரியே பஜன சக்தி வத்துனா அது செய்வது போன்ற சக்தியை உடையதா இருக்கு. அதுவா மாறிடுது. காதோட சேர்ந்து நான் நான் கேட்கிறேன் ஆயிடுது. நம்ம அதான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், நான் கேட்கல. இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த காதோட சேரும் போது கேட்கிற காதோட சேர்ந்து நான் கேட்கிறேன் அப்படின்னு நான் ஆயிடுச்சு. நான் பார்க்கிறேன், நான் பார்க்கல, கண்ணு பார்க்குது. கண்ணு பார்க்கறதோட சேர்ந்துக்கிட்டு இது என்ன பண்ணுது, இந்த நான் கூட சேர்ந்து அதோட சேர்ந்து காரியம் பண்ற மாதிரி நான் பார்க்கிறேன் ஆயிடுச்சு. நான் ஸ்மெல் பண்றேன், நான் ஸ்மெல் பண்ணல, மூக்கு ஸ்மெல் பண்ணுது. அந்த மூக்குக்கு பக்கத்துல இந்த நான் இருக்கிறதுனால மூக்கு பண்ற காரியத்தை இந்த நான் பண்ற மாதிரி நான் ஸ்மெல் பண்றேன், நான் டச் பண்றேன், நான் சிந்திக்கிறேன், நான் அறியறேன் அப்படின்னு அந்தந்த நான் நடக்கிற, நான் எடுக்கிற, இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடியும் என்ன பண்றோம், இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, எல்லா இந்திரியங்களோட காரியங்களிலையும் கூட 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 இதுவும் சேர்ந்து பண்ற மாதிரியான சக்தியை உடையதா தத்து ஞேயம், அந்த ஞேய பிரம்மமானது இருக்கு. இது ஏவம் பிரதர்ஷனார்த்தோ, இத காட்டுறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் ஆபாசிக்குது அப்படின்னு சொல்லுது ஒழிய நது சாட்சாத் ஏவ, வாஸ்தவத்துல இது வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இந்த பிரம்மமானது ஜபனாதி கிரியாவத்துவ பிரதர்ஷனார்த்தக, இது வாஸ்தவத்துல தான் சொந்தமா நடக்கிறது போறது வர்றது எதுவுமே பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடியும் காத்து மாதிரி அதோட இணைஞ்சு போகுது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லாம நான் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம். வாஸ்தவத்துல அது எதையுமே செய்யவில்லை, நேர்த்தி பண்ணியாச்சு. நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு ஆச்சாரியர் இன்னொரு ஒரு கொட்டேஷன், இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பித்தது. அந்தோ மணிமவிந்தத, அந்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தன் அப்படின்னா ஒரு கண்ணு தெரியாதவன், ரெண்டு கண்ணும் பிளைண்ட் ஆயிடுச்சு, குருடாயிடுச்சு, அவனுக்கு ஒன்றும் பார்க்க முடியல. அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணிக்க கல்லை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒரு கூழாங்கல்ல கொடுக்குறீங்க, ஆத்து மணல்ல இருந்து ஒரு கல்லை எடுத்து நார்மலான ஒரு கல் எடுத்து கொடுக்குறீங்க. இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரக்கத்தை மணி எடுத்து கொடுக்குறீங்க. அவனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுமா? நான் வந்து பாத்தீங்கன்னா மரக்கத்தை மணியை வச்சிருக்கேன் அப்படின்னும் இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லை வச்சிருக்கேன் அப்படின்னும் அவனுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுத்த பிரம்மம் எப்படி அப்படின்னா அந்தோ மணிமவிந்தத, எப்படி குருடன் கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மணி கிடைச்சாலும் அவனுக்கு வந்து டிஃபரன்ஸ் இல்லாம கையில பிடிச்சிருப்பானோ, அதே மாதிரி இந்த சுத்த பிரம்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபி புண்ணியாத்மா, இது கண்ணு, இது காது, இது மூக்கு அப்படின்னு அதுக்கு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அது என்ன பண்ணுது, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வெறும் பிரகாசம் பண்ணுது, பேதம் இல்லாமல் பிரகாசிக்குது. எறும்போட கண்ணுக்காது மூக்குல இருந்து பிரம்மாவோட கண்ணுக்காது மூக்கு வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடியும் இருந்துகிட்டு அது பிரகாசிக்குது. அதுக்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. எப்படி ஒரு குருடன் கையில 2 மணிகளை கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இது மணி, இது மாணிக்கம், இது வந்து பாத்தீங்கன்னா வெறுங்கல்லுன்னு எப்படி தெரியாதோ அதே மாதிரி அவனுக்கு என்ன தெரியும், கையில வந்து பாத்தீங்கன்னா 2 கல்லு, அவ்வளவுதான் தெரியும். அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அது என்ன பண்ணுது, எந்த பேதமும் இல்லாமல் இந்த பிரம்மம் என்ன பண்ணுது, பிரகாசிக்குது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு உத்தம அதிகாரியா இருந்தா அப்படின்னா உங்களுக்கு மெடிடேஷன் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிருத்தியாசனம் போகும்போது இதுதான் பண்ண போறோம். ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம், இந்த காதுக்கு பின்னாடி கேட்கிறத நான், யாரு காதுக்கு பின்னாடி இருந்து கேட்கிறா, நான், அவ்வளவுதான், அதான் பிரம்மம். காது இல்ல, காதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், சர்வேந்திரிய வர்ஜிதம் அப்படின்னு விவர்ஜிதம் சொல்லிட்டோம். எல்லா இந்திரியத்துக்கும் பின்னாடி இருக்கிறது, ஆனா எந்த இந்திரியங்களும் இல்லாமல் இருக்கிறது. ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம், காதுக்கு காது நான் தான், காதால நான் கேட்கிறேன், கண்ணால பாக்குறேன், கண்ணுக்கு கண்ணு யாரு, நான் தான். அப்ப கண்ணை நீக்கிட்டு நான் நினைக்கிறேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா மனசோ மனோ எது, மனசுக்கு மனசா நான் இருக்கேன். மனசுக்கு மனசு யாரு, நான் தான், மனசால சிந்திக்கிறேன்.
அப்ப மனசு நான் இல்ல, மனசை நிக்கிறீங்க. அப்ப ஒவ்வொரு இந்திரியத்தையும் நேத்தி 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 பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற அந்த நான் மட்டும்தான் பிரம்மம். இதுக்கப்புறம் ஆச்சரியர் அந்தோ மணிம் அவிந்தத இத்தியாதி மந்திரவத், இந்த விதமான மந்திரங்களை போல தஸ்ய மந்திரஸ்ய அர்த்தக அபானிபாதோ ஜவனோ கிரகீதகன. என்ன அர்த்தம்? கால்கள் இல்லாமல் நடக்கிறது, கைகள் இல்லாமல் எடுக்கிறது, கண்கள் இல்லாமல் பார்க்கிறது, காதுகள் இல்லாமல் கேட்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அந்த பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா எந்த ஒரு ஏற்றத்தாலும் பக்ஷபாதமும் இல்லாம எல்லாத்தையும் பிரகாசிக்குதுன்னு அர்த்தம் இருக்கும். ஆச்சாரியர் சொல்றாரு, யஸ்மாத் சர்வ கரண வர்ஜிதம் ஞேயம், எந்த காரணத்தினால இந்த பிரம்மமானது எல்லா கரணங்களும் இல்லாமல் இருக்கிறதோ, தஸ்மாத் அந்த காரணத்தினால அது எப்படிப்பட்டது அப்படின்னா அசக்தம். அசக்தம்னு என்ன அர்த்தம்? சர்வ சம்ஸ்லேஷ வர்ஜிதம். அதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்பந்தமும் பாத்தீங்கன்னா எதனோடும் இல்லை, அனைத்திலும் அது சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. எப்படி பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு பிரகாசம் போச்சு. இந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து போன பிரகாசம் தான் அந்த பிலிம் ரோல் வழியா பாத்தீங்கன்னா காட்சிகளா ஸ்கிரீன்ல விரிஞ்சு. அந்த பிரகாசத்துக்கு பாத்தீங்கன்னா சின்ன பிரகாசம் தான் அந்த பிலிம் ரோல் வழியா வந்துச்சு, காட்சிகளாச்சு. அந்த பிரகாசத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த காட்சிகளோட எந்த ஒரு அபிமானமும், அந்த பிரகாசம் தான் பாத்தீங்கன்னா அந்த பிலிம் ரோல்ல இருக்க காட்சிகள் எல்லாத்தையும் பிரகாசிக்குது. ப்ரொஜெக்டர்ல இருந்து பிரகாசம் போகல அப்படின்னா பிலிம் நின்றோம். நம்ம தானே பார்த்துருக்கோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு கரண்ட் கட் ஆச்சுன்னா ப்ரொஜெக்டர்ல இருக்கிற பிரகாசம் நின்று போயிடும், காட்சிகள் நின்றுடும். அப்ப பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்க காட்சிகள் தெரியுதுன்னா பின்னாடி ஒரு பிரகாசம் ப்ரொஜெக்டர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரகாசத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் இல்லை, அந்த காட்சிகளோட அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அது எப்படி இருக்கு? அசக்தமா இருக்கு. ஒண்ணு சித்தம்சம் சொல்லுவோம் பிரகாசம், ஸ்கிரீன் என்னது? சத்தம்சம், ஆதாரமா இருக்கிறது, அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா சத்தா இருக்கு, எல்லாத்துக்கும் சத்தா இருக்கு, ஆனா எதோடையும் சம்பந்தம் இல்லை. நான் பரமஹம்சானந்தா, நான் சுதந்திரா தேவி, நான் தனமாமி, நான் பாத்தீங்கன்னா ஜெயாமா, நான் ஸ்ரீகாந்த், நான் கண்ணன், நான் ஸ்ரீதரன், நான் மணிராமலிங்கம் அப்படின்னு நான் 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 இருக்கே. ஏதாவது இல்லை நான் பரமஹம்சானந்தாவாக்கும் அப்படின்னு இந்த நானுக்கு நான் சன்னியாசி, இவருக்கு ரெகஸ்தர் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவும் இல்லை. இல்ல இல்ல இவங்க ஸ்திரீ, நான் புருஷன், அதெல்லாம் இல்லை. நான் எறும்பு, நான் பிரம்மா, எதோடையும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கிற இந்த நான் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி மேல இருக்கிற எந்த கேரக்டரோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாம பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரே நான் தானே எல்லாமே. நம்ம எல்லாம் சொல்றோம் நான் 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 தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த நான் பாத்தீங்கன்னா அநேக நான்லாம் இல்ல, ஒரே நான். எது அநேகம்? அநேகம்ன்றது தேகம் மட்டும்தான் அநேகம். இந்த தேகங்களோடு பாத்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு, அசக்தம் அப்படின்னு. அதனால பேரு இதுக்கு எந்த ஒரு சர்வ சம்ஸ்லேஷ வரிச்சிதம். சம்ஸ்லேஷம்னா சம்பந்தம்னு அர்த்தம். எல்லாத்தோடையும் இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா அசக்தம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம எல்லாம் என்ன இருக்கோம்? அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அனுபூதிக்கு போகணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா வெறும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், ரமண பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் ஆப்ரேட் பண்றாங்க. அனஸ்திசியா கொடுக்காம ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆப்ரேஷன் நடக்குது. சாமி எப்படி இருக்கு இந்த பெயின் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், 1000 தேனு ஒன்னா கொட்டுனா எப்படி பெயின் இருக்குமோ அது மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விலகி இருந்து பார்க்கிறது, நான் பிரகாசிக்கிறேன். சரீரத்துக்கு வலி இருக்கா? ஆமா சரீரத்துக்கு வலி இருக்கு. எனக்கு இருக்கா அப்படின்னா எனக்கு இல்லை. இதுதான். அப்ப இந்த நானை பிரிச்சு இந்த சரீரத்தை பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா பண்றது. இந்த புஸ்தகம் ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு, எனக்கு என்ன? இந்த புஸ்தகம் கிழிஞ்சதை நான் என்ன பண்றேன்? பார்க்கிறேன். அதே மாதிரி என் சரீரத்துல ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இந்த புஸ்தகமும் இந்த தேகமும் ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதான் பிரம்மஞானியோட. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுல பாத்தீங்கன்னா இது நடக்காது. நீங்க சாஸ்திரம் புரிஞ்சுக்கலாம், ஆனா புரிஞ்சுக்கிட்டா அப்படி இல்லை. அப்ப இது நேத்தி பண்ணினா மட்டும்தான், டிட்டாச்மெண்ட் ஆனா மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும்.
ஆக்சுவலா அசக்தம். இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாத நிர்விகாரம். எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம இருக்கோமோ, அதே மாதிரி நம்ம தேகத்திலையும் நம்மளோட சம்பந்தமான எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான் ஞானி புருஷன் அப்படின்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாம அசக்தனா இருப்பான். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் யத்யபி ஏவம் ததாபி, எப்படி இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ததாபி சர்வபிருத்தியேவச்ச, இது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சர்வத்தையும் தாங்குவதாக இருக்கின்றது. இவ்விதமாக எப்படி இருந்தாலும் நீங்க என்னெல்லாம் லட்சணம் சொன்னீங்களோ, எதோடையும் சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா சம்பந்தம் இல்லாம இருந்தாலும் கூட எப்படி ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காட்சிகளையும் என்ன பண்ணுது, சுமக்கு. ஏன் சாமி சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு யதார்த்தம், ஒன்னு அயதார்த்தம், ஒன்னு உண்மை, ஒன்னு பொய். அதான் சம்பந்தம் இல்லை. ஸ்கிரீனுக்கு ஏன் வந்து காட்சிகளோட சம்பந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஸ்கிரீன் சத்தியம், அது அப்படியே நிலையா இருக்கு. இந்த காட்சிகள் வெறும் ப்ரொஜெக்ஷன், வந்து போயிட்டு. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் சத்தியம், நான் நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த நான் சத்தியம் வந்து போகாதது. இந்த நானுக்கு மேல இருக்கக்கூடிய தேகங்கள் எல்லாம், இந்த ஜெகத்தெல்லாம் என்ன அப்படின்னா வந்து போறது ப்ரொஜெக்ஷன், காட்சிகள் மட்டும்தான். அதனால ஒரிஜினலோட பொய்யுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது, சம்பந்தம் சித்திக்காது. காணல் ஜலம், ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2வது ஸ்லோகத்தை படிக்கும் போதே சொல்லிட்டேன். காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம். அந்த காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா தரைய வந்து பாத்தீங்கன்னா அது இருக்க லேண்டை வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறது இல்லை. பங்கி குருவந்தி அப்படின்னு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது, பங்கி பண்றது இல்லை, அது சேதா ஆக்குறது இல்லை அந்த தண்ணி. ஏன் அப்படின்னா காணல் ஜலம் பொய். அந்த காணல் ஜலத்தை நம்ம பார்க்கறதுனால கீழே இருக்கிற தரை வெட்டாகிறது இல்லை, நனையறது இல்லை. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சுவாமி அப்படின்னா ஒன்னு சத்தியம், ஒன்னு பொய். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பொய். அதனால ஒரிஜினலா இருக்கக்கூடிய சத்தியமா இருக்கிற இந்த ஆத்மாவோட, நானோட, பிரம்மத்தோட எந்த சம்பந்தமும் உண்டாகிறதுல அசக்தம். ஆனா அசக்தமா இருந்தாலும் எல்லாத்தையும் ஆதாரம், பொய்க்கு ஆதாரம் ஒண்ணு வேணுமா? எங்கெங்கெல்லாம் பொய் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் இருக்கணும். கைத்துக்கு மேல பாம்பு பார்க்கிறோம், பாம்புக்கு ஆதாரம் கயிறு. சிப்பிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிய பார்க்கிறோம், வெள்ளிக்கு ஆதாரம் சத்தியமா இருக்கிற சிப்பி. காணல் ஜலத்தை பார்க்கிறோம், ஜலத்துக்கு ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா இருக்கிற ஒரு தரை வேணும், சதுப்பு நிலம் வேணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் பொய். இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம், அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் இருக்கேன். சொப்பனம் ஃபுல்லா பார்க்கிறோம், சொப்பனத்துக்கு ஆதாரம் யாரு? சொப்பனம் திரஷ்டா, பார்க்கின்றவன். அப்ப அதே பார்க்கின்றவனை சொப்பனத்துக்கு பின்னாடி இருக்கு பார்க்கிறவனையே இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒரு பார்க்கிறவன் இருக்க. இந்த பார்க்கிறவனுக்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்தும் பார்க்கப்படுற விஷயமா இருக்கு. அப்ப இதை எல்லாத்தையும் யாரு தாங்குறா? இந்த நான் தாங்குகின்றது. இந்த நான் தாங்கிறதுனால இந்த நானுக்கு, பிரம்மத்துக்கு என்ன பேரு? சர்வபிருத் அப்படின்னு பேரு. சர்வபிருத்துனா எல்லாத்தையும் தாங்குவது, கூடவே எல்லாத்தையும் போஷிப்பது. போஷிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் இல்லைன்னா எல்லாம் சும்மி போயிடும், எல்லாம் டெட் பாடி ஆயிடும், எல்லாம் செத்து போயிடும். அப்ப இந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா போஷாக்கா இருக்கிறதுக்கும் ஜீவிக்கிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் ஆதாரமா இருக்கிறது. சர்வபிருச்சைவ. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றார், அது மட்டும் இல்ல, சதாஸ்பதம் ஹி சர்வம் சர்வத்திர சத்புத்தி உபகமாத். அது மட்டும் இல்ல, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் இந்த பிரம்மம் தான் தாங்குதுன்னு நம்ம சொல்றோமே சாமி. எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற, சதாஸ்பதம். வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? இது இருக்கிறது, இது புஸ்தகமா இருக்கு, இது டேபிளா இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா வீடா இருக்கு, இது வாகனமா இருக்கு, இது மலையா இருக்கு, இது பூமியா இருக்கு, இது ஆகாசமா இருக்கு, எல்லாத்தையும் இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னு தானே சொல்றோம். எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 அம்சம் இருக்கு. ஆனா நடுவுல இருக்க அம்சம் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு? மலை, வீடு, மனுஷன் அப்படின்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இது இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு.
அப்ப அந்த இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா சதாஸ்பதம் ஹி, சத்து ஆஸ்பதம். சத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அந்த இருக்கிறதுக்கு மேல அதை ஆசிரியம் பண்ணி, அதை ஆஸ்பதம்னு என்ன அர்த்தம்? சார்ந்து, அதை சார்ந்து இருந்து கொண்டுதான் சர்வம் சர்வத்திர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது 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 இருக்கிறது, இது இருக்கிறது இது இருக்கிறது அப்படின்றத சார்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா சத்புத்தி உபகமாத், நம்ம எல்லாத்தையும் அணுகமாத். சத்புத்தி அணுகமாத், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அறிவு உண்டாகுது. எப்படி அறிவு உண்டாகுது? இது இருக்குன்னு அறிவு உண்டாகுது ஒழிய இது இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா, அந்த சத்து மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு இது இருக்கிறதுன்னு ஒரு அறிவு உண்டாகாது மட்டும் இல்லை. ஆச்சாரியர் நீங்க உடனே கேட்கலாம், அப்ப மிருகதிருஷ்ணிக்கா இல்லைன்னு தானே சுவாமி சொல்றோம், காணல் ஜலத்தை நம்ம இல்லைன்னு தானே சொல்றோம். அப்ப இருக்கிற பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குன்னு சொல்றீங்க, இல்லாத பொருளை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. நகி மிருகதிருஷ்ணிகாதயா, காணல் ஜலம் முதலியவைகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா நகி நிராஸ்பதா பவந்தி, காணல் ஜலம் முதலியவைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் இல்லாமல் இல்லை. ஜி அங்க காணல் ஜலம் இருக்கு பாருங்கன்றோம். நம்ம என்ன சொல்றோம்? அங்க காணல் ஜலம் இருக்கு பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கைத்துல பாம்பு இருக்கு ஜி, கைத்துல பாம்பு இருக்கு, கைத்துல இல்ல பாம்பு இருக்குன்னு தான் சொல்றீங்க. பொய்யா பார்க்கும் போது கூட நீங்க என்ன பண்றீங்க? அங்க வெள்ளி இருக்குச்சு, வாஸ்தவத்துல அங்க வெள்ளி இல்ல, சிப்பிதான் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு அறிவு எப்படி உண்டாகுது? அங்க வெள்ளி இருக்கு, கைத்துல கயிறு தான் இருக்கு, ஆனா நீங்க பாக்குறது பாம்பு, பொய்யானது, இல்லாதது. அது கூட நம்ம என்ன சொல்றோம்? பாம்பு இருக்கு. காணல் ஜலம் பொய், அப்போ காணல் ஜலம் இல்லைன்னு தானே சொல்லணும். நீங்க சொல்லும் போது காணல் ஜலம் இல்லைன்னு தானே சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அங்க காணல் ஜலம் இருக்கு. அப்ப இல்லாதது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து இல்லாததற்கும் ஒரு ஆதார தத்துவம் இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸா இருக்கு. சூன்யமா இருக்கு, என்ன பண்றோம்? எங்கேயும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம என்ன பண்றோம்? சூன்யமா இருக்கு. சூன்யம் இல்லைன்னு தானே சொல்லணும், சூன்யமா இல்லைன்னு தானே சொல்லணும். ஏன்னா சூன்யம்ன்றது இல்லை தானே, சூன்யம் இல்லைன்னு தானே சொல்லணும். சூன்யமா இருக்குன்னு ஏன் சொல்றோம்? நம்ம ரொம்ப ஈஸி பாருங்க, சூன்யமா இருக்கு. அப்ப சூன்யமா இருக்கு அப்படின்னும் போது தூக்கத்துல என்ன இருந்துச்சு? ஒன்னும் இல்லாம இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வஸ்துக்களும், அது காணல் ஜல மாதிரியா இருக்கிற வஸ்துக்களும் நிராஸ்பதா நகி பவந்தி, காணல் ஜலம் முதலியவைகளும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதார தத்துவம் இல்லாமல் இருப்பதில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூனியத்துக்கு கூட, இல்லாமைக்கு கூட ஒரு இருப்பானது இருக்கு அப்படின்னு புரியுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதக சர்வபடுத்து சர்வம் விபர்த்தி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும், இருப்பு பொருளா இருக்கட்டும் இல்லாத பொருளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாரமா இருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு? சர்வ பிருத் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது ஆச்சாரியார் சொல்ற, சியாத் இதம் ச அந்நியத் ஞேயஸ்ய சத்வாதிகமத்வாரம். ஆச்சாரியா நான் தமிழ்ல கொஞ்சம் எங்கேயோ அப்பப்போ எனக்கு மோகம் வந்துடும், தமோ குணம் தானே, அந்த டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் தப்பு இருக்கு. சியாத் இதம் ச அந்நியத் ஞேயஸ்ய சத்வாதிகமத்வாரம். அந்நியத்து ஞேயஸ்ய, இப்ப நம்ம சொன்னதுக்கு அந்நியமா, இதற்கு வேறாக ஞேய பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு, ஞேய பிரம்மத்தினுடைய சத்வாதிகமத்வாரம், ஞேய பிரம்மம் சத்தாக இருக்கிறது, ஞேய பிரம்மம் சத்தாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு வேற ஒரு துவாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிந்து கொள்வதற்காக வேறு ஒன்றும் இருக்கிறது. வேற ஒரு துவாரம்னா வேற ஒரு வாசலும் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? நிர்குணமா இருக்கு. நிர்குணமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்ணணும்? மேலும் ஞேய பிரம்மின் சத்தாவிற்குன்னு நான் தமிழ் எழுதியிருக்கேன். மேலும் ஞேய பிரம்மத்தின் சத்தாவை அறிவதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கணும். மேலும் ஞேய பிரம்மத்தின் சத்தாவை அறிவதற்கு வேறு ஒரு, அந்த அந்நியமாக எடுத்துருங்க, வேறு ஒரு
வேறு ஒரு துவாரமும் இருக்கிறது, வேறு ஒரு வழியும் இருக்கிறது. வேற ஒரு வழி இருக்கு. சாதனம் வழி நம்ம சொல்றோம், துவாரம்னா வழி தானே, வாசல் வழி. வேற ஒரு வழியும் இருக்கு. என்ன வழி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிர்குண பிரம்மமானதுன்னு ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணணும், சத்தாவை அறிவதற்குன்னு போட்டுக்கணும். சத்தாவை அறிவதற்கு அந்நியமாக எடுத்துட்டு வேறு இருக்கட்டும். சத்தாவை அறிவதற்கு வேறு ஒரு வழியும் இருக்கின்றது, வேற ஒரு பாதையும் இருக்கிறது. என்னது? நிர்குணம். அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குணம். நிர்குணம்னா எப்படி அறியறது? கேள்வி வரும்ல, எப்படி நிர்குணமா இருக்கிறது எப்படி அறியறது? ஃபர்ஸ்ட் நிர்குணம்னா என்ன? ஆச்சரிய சொல்றார், சத்துவ ரஜஸ் தமாம்சி குணாகா தைஹி வரிஜிதம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லா வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ ரஜஸ் தமஸ்னு 3 குணங்களோடது தான் எல்லாம். நம்ம யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம்ல, பிரக்யா பிரகாச கிரியா, பிரகாச கிரியா ஸ்திதிசீலம். இந்த திருஷ்யம் சொல்லக்கூடியது, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் திருஷ்யம். இது எல்லாம் எப்படிப்பட்டது? 3 குணங்களை உடையது. 3 குணங்கள் என்னது? சத்துவகுணம் பிரகாசிக்கும், ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா கிரியா காரியம் பண்ணும், ஆக்ஷன் இருக்கும். தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணாம இருட்டா இருக்கும், மோகமா இருக்கும். பிரகாச கிரியா ஸ்திதி எதுவும் பண்ணாம அப்படியே ஸ்டில்னஸ்ல இருக்கும், அந்தகாரம். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பூத்த இந்திரிய ஆத்மகம், பஞ்சபூத்தங்களா இருக்கிறது இந்த திருஷ்யம் திரிகுணம். 3 குணங்களாலானது. இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தமும் மாயாயோடது. மொத்த பஞ்சபூத்தங்களும் நம்ம தேகத்துல இந்திரியங்களாகவும் இருக்கிறது, பூத்தேந்திரிய ஆத்மகம். மாயாவை எங்க தேடுறது சுவாமி அப்படின்னா பஞ்சபூத்தங்களும் இந்த மொத்த பிரபஞ்சமும் மாயா, இந்த இந்திரியங்களும் மாயா, பூத்தேந்திரிய ஆத்மகம் கூட வந்து பாத்தீங்கன்னா போக அப்பவர்கார்த்தம் திருஷ்யம். போகம் கொடுக்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகமும் போகம் கொடுக்குது, வெளியில இருக்கிற வஸ்துக்களும் போகம் கொடுக்குது, சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா போகம் கொடுக்கறது. இதுல எப்ப வைராக்கியம் வருதோ, எப்ப நமக்கு இத வைராக்கியம் வருதோ, ஐயோ இது திருஷ்யம் அப்படின்னு, அப்ப என்ன பண்றோம், உங்களை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி உங்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்கும். இதுதான் திருஷ்யம். அப்ப வந்து இந்த திருஷ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா 3 குணங்களால் ஆனது. ஆனா திரஷ்டா நிர்குணக. அதனாலதான் இங்க சொல்லுது சத்துவ ரஜஸ் தமாம்சி குணாகா. சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்கள் தைகி வரிஜிதம், அவைகளால் வந்து பாத்தீங்கன்னா இல்லாதது. அவைகள் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா எது? இந்த நிர்குணம் பிரம்மம். அப்ப என்ன அர்த்தம்? திரஷ்டாட்ட எந்த ஒரு குணங்களும் இல்லை, பார்ப்பவன்ட்ட குணங்கள் இல்லை, பார்ப்பவன் நிர்குணம், நான் நிர்குண பிரம்மமா இருக்க. தத்து ஞேயம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞேய பிரம்மம்னு நம்ம சொல்றோம் அந்த நிர்குணத்தை. ததாபி குணமில்லாததா இருந்தாலும் கூட, அப்படியே குணமில்லாததாக இருந்தாலும் கூட குணபோக்திரு. இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? குணபோக்திரு. குணபோக்திருன்னா என்ன சுவாமி அர்த்தம்? குணபோக்திருச்ச குணானாம். குணபோக்திருன்னு அர்த்தம் சத்வ ரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சப்தாதி துவாரேன, இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் கண்ணுக்கு தெரியுமா? அந்த 3 குணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள் பார்க்க முடியாது. இந்த 3 குணங்களை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரியங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். 3 குணங்களோட காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களும், வெளியில இருக்கிற விஷயங்களும், பஞ்சபூத்தங்களும், இந்த இந்திரியங்களும் தான் இந்த 3 குணங்களோட காரியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு சத்வரஜஸ் தமசாம் சப்தாதி துவாரேன. இந்த இந்திரியங்கள் இருக்குல்ல, இந்திரியங்கள் வெளியில வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள், வெளியில இருக்கிற விஷயங்கள் பஞ்சபூத்தங்கள். இந்த இந்திரியங்கள் அந்த பஞ்சபூத்தங்களோட விஷயங்களை சப்தம், ரூபம், ரசம், கந்தம் எல்லாத்தையும் அறியக்கூடியது இந்த இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களும் என்னது? திரிகுணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குணா குணேஷு வர்த்தந்தி. இந்த மொத்த உலகமும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்கள், பஞ்சபூத்தங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கா? ஆமா, பிருத்திவிக்கு ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் ஜலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட், அக்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபம், ஃபார்மு, கலர்ஸ்,
அதுக்கப்புறம் வாயுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம், அதுக்கப்புறம் ஆகாசத்துக்கு சப்தம். ஒவ்வொருத்துக்கும் 5 குணங்கள் இருக்கு. அப்ப அந்த 5 குணங்கள் தான் பஞ்சபூதங்களோட குணங்கள். அதை யார் ரிசீவ் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருத்திவியில இருக்கக்கூடிய ஸ்மெல்ல மூக்கு கிரகணம் பண்ணுது. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அக்னியோட குணத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கிரகணம் பண்ணுது. ஜலத்தோட டேஸ்ட வந்து பாத்தீங்கன்னா நாக்கு கிரகணம் பண்ணுது. வாயுவோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷத்தை இந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா தோல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம் பண்ணுது. அதுக்கப்புறம் சப்தம், ஆகாசத்தோட குணம் சப்தம், அதை வந்து இந்த காது கேட்குது. அப்ப 5 ஞானேந்திரியங்களும் வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோட 5 குணங்களை என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணுது. விவகாரம் என்ன நடந்துட்டு இருக்கு, அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கால் நடந்து போகுது, பஞ்சபூதத்துல பிருத்திவியில நடந்து போயிட்டு இருக்கு. இந்த கை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிரகணம் பண்ணுது, பஞ்சபூதங்களை தான் எடுக்குது. புஸ்தகம் பஞ்சபூதம், டேபிள் பஞ்சபூதம், எதையெல்லாம் நான் எடுக்கிறேனோ விவகாரம் பண்றேனோ அதெல்லாம் பஞ்சபூதம். அப்ப கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் எதோட டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களோட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாம் குணத்தோட காரியம். அதே மாதிரி இந்த பஞ்ச இந்திரியங்களும் கர்மேந்திரிய, ஞானேந்திரிய, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களோட காரியம். அப்போ குணங்களோட காரியங்கள்ல குணங்களோட காரியம் என்ன பண்ணுது, டும் 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 நடக்குது. இதான் இந்த உலக விவகாரம். இந்த மொத்த உலக விவகாரமும் என்ன அப்படின்னா இந்திரியங்கள் இங்க வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களோட சம்பந்தப்படுறது. இதுதான் இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது. எல்லா விவகாரங்களும் திருஷ்யம் மொத்தமும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆச்சாரியர் சொல்ற சப்தாதி துவாரேன, இந்த சப்தம், ரூபம், ரசம் எல்லாம் நமக்கு கிடைக்குதா? கிடைச்ச மாத்திரத்துல நமக்கு என்ன உண்டாகுது? சுக துக்க மோகாக்கார பரிணதானாம். இந்த அந்த கரணத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கண்ணு ரூபத்தை பார்க்குது. பஞ்சபூதமா இருக்கிற ஒரு ரூபத்தை இந்த கண்ணு பார்க்குது. காது வந்து பார்த்தீங்கன்னா சப்தத்தை கேட்குது. நாக்கு ஒரு டேஸ்ட்டை பார்க்குது, ஒரு மேட்சை பார்க்குது. கண்ணு மேட்சை பார்க்கும்போது ஆடியோ வந்துகிட்டு இருக்கு. இந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது பொட்டேட்டோ சிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட ஃபீல் பண்ணுது. அப்போ ஏசி ஃபீல் பண்ணுது. ஸ்பர்ஷம், காது ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கு, கண்ணு வீடியோ பார்த்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கு, நாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்ல ஸ்மெல்லோட இருக்கிற ஐட்டத்தை ஸ்மெல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. 5 இந்திரியங்களும் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த இந்திரியங்கள்லாம் மெசேஜை வாங்கி எங்க அனுப்பும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திரியங்கள்லாம் மெசேஜ் வாங்கி மனசுக்கு உள்ளார அனுப்பும். மனசு என்ன பண்ணும், அது வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு அனுப்பும். புத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், மனசுக்கு திரும்ப அனுப்பும். இந்த மனசு என்ன பண்ணும், சுகதுக்க மோகமா அது விருத்திகளா பரிணமிச்சு நமக்கு சுகம் துக்கம் மோகம் அப்படின்னு விதவிதமான விருத்திகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டை கொடுக்குது. ஒரு பக்கம் ஐயோ அவன் அவுட் ஆயிட்டானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் அவுட் ஆகுறது துக்கத்தை கொடுக்குது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகாக்கார விருத்தி வந்து இந்த சிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சிப்ஸ் இது பண்ணுது. ஒரு பக்கம் ஏசி நல்லா சில்லுன்னு இருக்குல்ல ஏசி அப்படின்னு பாருங்க, ஒரே சமயத்துல இத்தனையும் ஃபீல் பண்றோம். ஏசி நல்லா சில்லுன்னு இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், சுகாக்கார விருத்தி. சிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சுகாக்கார விருத்தி. ஐயோ அவன் அவுட் ஆயிட்டானே அப்படின்னு இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆனதை, கிரிக்கெட் பிளேயர் அவுட் ஆனதை துக்கமா எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு, சும்மா வேற பக்கம் போய் விளையாடு அப்படின்னு பசங்களை என்ன பண்றோம், வேற பக்கம் நம்ம அனுப்புறோம். இந்த காதுல வேற சப்தம் கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகுது. இத்தனையும் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அந்த கரணத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சுக விருத்தி, துக்க விருத்தி, மோக விருத்தி, இந்த 3 விதமான விருத்திகளா வெளியில இருந்து வரக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார இந்திரியங்கள் மூலமா வந்து சேருது. இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த அந்த கரணத்துல வந்தோன்னு அந்த கரணத்தை பிரகாசிக்கிறது யாருன்னா சுத்த பிரம்மம். இந்த சுத்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னா தான் தானா இருந்துகிட்டு அதோட ஒரு பிரதிபிம்பம் என்ன பண்ணுது, இந்த புத்திய பிரகாசிக்குது, இந்த மனச பிரகாசிக்குது. பிரதிபிம்பம் புத்திய பிரகாசிக்குது, மனச பிரகாசிக்குது, இந்திரியங்களை பிரகாசிக்குது, தேகத்தை பிரகாசிக்குது.
அப்படி பிரகாசிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரணத்தை பிரகாசிக்கும் போது என்ன ஆகுது? பிரதிபிம்பத்துக்கு யாரு பேரு? நம்ம தான். யாரு? ஜீவர்கள், ஜீவாத்மா, பிரதிபிம்ப சைத்தன்யம், சிதாபாசன் அப்படின்னு பேரு. ஒரிஜினல் அப்படியே இருக்கு. அந்த ஒரிஜினலோட பிரதிபிம்பம் இந்த புத்தியோட மனசோட இந்திரியங்களோட சேரும் போது அந்த பிரதிபிம்பம் அபிமானத்தை, அந்த விற்த்திகளோட அபிமானத்தை அடையுது. விற்பி சாரூபியம் அப்படின்னு நம்ம இப்பதான் யோக சூத்திரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். விற்பி சாரூபியம்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? சுக விற்த்தியோடு சேர்ந்து சுகாகாரமா, துக்க விற்த்தியோட சேர்ந்து துக்க வடிவா துக்காகாரமா, மோக விற்த்தியோட சேர்ந்து மோக ஆகாரமா என்ன ஆகுது? பரிணதம். இதுதான் இங்க சொல்லுது, பரிணதானாம். சுக துக்க மோகாக்கார பரிணதானாம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? லைட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியல் லேம்ப்லாம் முன்னாடி இருக்குல்ல, இப்பெல்லாம் எங்கேயும் பாக்குறது போடுறாங்களா? நமக்கு கவனம் அந்த பக்கம் இல்லை. முன்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாங்க சின்ன வயசுலலாம் இதெல்லாம் நமக்கு விளையாட்டுல, இப்பெல்லாம் எல்லாம் வேற வேற ஆகிப்போச்சு. அப்போ வந்து வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே வந்துடுவான். ஈவினிங் லைட்டு போடணும். ஒரு 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேம்பாக இருக்கும். அதிலலாம் என்ன பண்ணுவோம்? அந்த பிளாஸ்டிக் சின்ன சின்ன ஷீட் இருக்கும், அதை வச்சு கட்டுவோம். இப்போ எல்லாமே வேற மாதிரி ஆகிப்போச்சு. ரெடிமேட் எல்லாமே டக்குன்னு 5 நிமிஷத்தை எல்லாம் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் அப்படிதான் கலர் பேப்பர். ஆமாம், முன்னாடிலாம் கலர் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர் அப்படின்னு கலர் பேப்பராக இருக்கும். அது ஒவ்வொரு பல்புக்கு மேலேயும் என்ன பண்ணுவான்? போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த லைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி பிரகாசிக்கும். லைட் போட்டோன்னா ஒரே லைட் தான், பல்பும் ஒரே பல்பு தான். அதுக்கு மேல என்ன கலர் இருக்கோ அந்த கலர்ல நமக்கு லைட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு சின்ன பசங்களா இருக்கும்போது ஒரே ஆனந்தமா இருக்கும் அந்த பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர்னு பார்த்து. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா எப்படிப்பட்டது? சுத்த பிரம்மம், வெறும் பிரகாச ரூபம், அது கலர் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த புத்தியில உண்டாகிற சுகாக்கார விருத்தியா என்ன ஆகுது? இந்த லைட் பிரகாசிக்குது. நான் சுகி, நான் துக்கி, ஐயோ நான் வந்து புரியாம இருக்கனே, நான் மோகமா இருக்கேன், மோகி அப்படின்னு இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சுகாக்கார விருத்திக்கு ஏத்த மாதிரி, துக்காக்கார விருத்திக்கு ஏத்த மாதிரி, மோகாக்கார விருத்திக்கு ஏத்த மாதிரி பரிணதம் அப்படி பரிணமிக்குது. வாஸ்தவத்துல பரிணமிக்குதா? லைட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பச்சை சிவப்பு ஆச்சா? மஞ்சள் சிவப்பு பச்சை ஆகவே இல்லை. மேல இருக்க ஷீட்டை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி தெரியுது. அதே மாதிரி சுத்த பிரம்மம் இந்த விஷயத்தோடு சேர்ந்து நான் சுக்கியா இருக்கேன், நான் துக்கியா இருக்கேன்னு நம்ம அறியறோம். வாஸ்தவத்துல இந்த நான் சுக்கியாவோ துக்கியாவோ ஆவதே இல்லை. அப்ப என்ன பண்ணுது? அந்த சுக துக்கத்தை எல்லாத்தையும் பிரகாசிக்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம்? விவேகம் இல்லாம திரஷ்டு திருஷ்ய சஞ்யோகயோகோ கேய ஹேத். இந்த சம்சாரத்துக்கு என்னப்பா காரணம்னா திரஷ்டாவ தனியா, இது திருஷ்யம் எனக்கு வலிக்குது அப்படின்றத நான் அறிகிறேன்னு பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு வலிக்குதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன்? நான் இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சுகமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். எனக்கு சுகமா இல்லை, சுகாக்கார விருத்தி இந்திரியத்து மூலமா மனசு மூலமா எனக்கு வருது. அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சுகமா இருக்குன்னு நான் சொல்றேன். மனசு குழம்பி போய் மோகத்துல இருக்கு, இந்த மனசு மோகத்துல இருக்குன்னு நான் பிரிச்சு பார்க்காம எனக்கு மோகமா இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அந்த மனசையும் இந்திரியங்களையும் புத்தியையும் இது என்ன பண்ணுது? பிரகாசிக்கிறத நம்ம என்ன பண்றது இல்ல, பிரிச்சு பார்க்கறது இல்லை. பிரிச்சு பார்க்காம நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், அதுக்கு பேர் தான் போகம்னு பேரு. அப்ப இந்த பிரம்மம் எப்படிப்பட்ட போகத்தை பண்ணுதுன்னா பிரகாசம் பண்றது மூலமா எல்லாத்தையும் போகம் பண்ணுது. நான் சொல்றேன், சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது மூலமா சூரியன் எல்லாத்தையும் போகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன். வாஸ்தவமா? வாஸ்தவம். போகம் எப்படி நடக்குது? பிரகாசத்து மூலமா போகம் நடக்குது. அப்ப அந்த ஒரிஜினல் பிம்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரிஜினல் பிம்பம் அப்படியே இருக்கு, நிர்குணம். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? எல்லாத்தோடைய தேக இந்திரிய மனசோட சேர்ந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குதிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரிஜினல் என்ன பண்ணிட்டு இருக்கு? எதோடையும் சம்பந்தம் இல்லாம பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரிஜினலுக்கும் இந்த பிம்பத்துக்கும் என்ன சாமி சம்பந்தம்னா இந்த பிம்பம்
பிரதிபிம்பம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட் இல்லாம அசக்தமாகுதோ, இது நான் இல்லை இது நான் இல்லைன்னு எப்ப தன்னை அறியுதோ அப்ப இது என்ன ஆயிடும்? பிம்பம் ஆயிடும். எப்ப அட்டாச்மெண்டோட ஆகுதோ அப்ப வந்து பிரதிபிம்பம் சம்சாரியா இருக்கு. நீங்களோ நானோ இந்த தேகாதிகளோட சேர்ந்து சம்சாரியா அட்டாச்மெண்டோட இருக்கும். துக்கம் சுக துக்கம் நமக்கு உண்டாயிட்டே இருக்கு, போகம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து இந்த பிரம்மம் ஒரிஜினல், அந்த ஒரிஜினல் பிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கின்றது. இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா போக்திருச்ச உபலப்துரு தத்து ஞேயமித்யர்த்தக, எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றதா இந்த பிரம்மம் போக்திரு அப்படின்னு போக்தா என்று சொல்லப்படுகிறது. வாஸ்தவத்துல போக்தா இல்லை. எப்படி போக்தாவா இருக்கு? பிரகாசிக்கிறது மூலமா சர்வத்தையும் போகம் பண்றதா தெரிகின்றது. ஆயிடுச்சு. இதோட இத்தியர்த்தம், இதோட இந்த மந்திரம் முடிஞ்சு. சொல்லுங்க. இல்ல அது அந்த இல்ல அந்த இதுல சம்ஸ்கிருத பாஷ்யத்துல சியாத் இதம் ச அந்யத் ஞேஸ்ய சத்வாதிகமம் துவாரம் நிர்குணம். அது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞேய பிரம்மத்தின் சத்தாவை, ஞேய பிரம்மத்தோட சத்தா இருக்குல்ல, இருப்பு தன்மை, ஞேய பிரம்மம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஞேய பிரம்மம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்தாவோட அதிகம், சத்தா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவதற்கு. ஞேய பிரம்மத்தோட இருப்பை, சத்தான்றதுக்கு அர்த்தம் இருப்பு, ஞேய பிரம்மத்தோட ஞேய பிரம்மம் இருக்குன்னு அறிந்து கொள்வதற்கு வேறு ஒரு வழியும் இருக்கின்றது. வேற ஒரு அந்நியத்து ஞேயஸ்ய சத்வாதிகம துவாரம் நிர்குணம். இந்த வேற ஒரு மெத்தட் இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குணம், சர்வபிரத்து, அதுக்கப்புறம் சர்வ இந்திரிய வர்ஜிதம், இதெல்லாம் சர்வேந்திரிய குணாபாசம், இது மாதிரிலாம் ஒரு 3-4 லட்சணம் சொல்லியிருக்கு. அது இல்லாம இந்த பிரம்மத்தை அறிஞ்சு கொள்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வழியும் இருக்கின்றது. என்ன வழி அப்படின்னா அது நிர்குணம். நிர்குணத்தை எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்குணம் என்ன பண்ணுது? எல்லா குணங்களையும் அது பிரகாசிக்கிறது பின்னாடி இருந்து. எப்படி தெரியுதா? சப்தத்தை கேக்குதா? ஆமா கேக்குது. அப்ப நிர்குணம் இருக்கு, பின்பக்கம் நிர்குணம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காதுன்ற சப்தத்தை கேட்கிற சப்தத்தை பின்பக்கம் இருக்க நிர்குணம் தான் பிரகாசிக்குது. யார் அறிகிறா? நான் அறிகிறேன். சப்தம் கேட்குதுன்னு யார் அறிகிறா? நான் அறிகிறேன். கண்ணு பாக்குது அப்படின்ற ரூபத்தை யார் அறிகிறா? கண்ணு ரூபத்தை பாக்குது. அதை யார் அறிகிறா? நான் அறிகிறேன். அந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குணம். யார் போக்தாவா இருக்கானோ அவன் தான் நிர்குணம் அப்படின்னு அர்த்தம். போக்தா எப்படிப்பட்ட போக்தா? வெறும் பிரகாசம், பிரகாசிக்கிறவன். இந்த எல்லா இந்திரியங்களுக்கு பின்னாடியும் எல்லா குணங்களோட காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு பிரகாசிக்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, பிரகாசம். அந்த பிரகாசம் பிரகாசிக்கிறது தான் போகத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுது. ரிஃப்ளெக்ஷனா இருந்துச்சுன்னா அட்டாச்மெண்ட் ஆகுது சம்சாரி. ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிட்டாச்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் சுத்த பிரம்மம், சம்சாரி இல்லாம முக்தனாகிறது. இதான் நடந்தது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு வர ஒரு அவதாரிக்க மேலும் கிஞ்ச, மேலும் ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இந்த பிரம்மம் எங்க இருக்கு? அப்ப போன ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? நேத்தி ஏன் பண்ணணும்னு சொல்றோம் தெரியுங்களா? நேத்தி பண்ணாத வரைக்கும் எல்லாத்துக்கும் தேகத்துக்குள்ளதான் ஆத்மா இருக்கும். யாரெல்லாம் நேத்தி பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் புத்தியில புரிஞ்சா போதும்ன்றவங்களுக்கு இன்னொருத்தரோட பசி தெரியாது, இன்னொருத்தரோட வலி தெரியாது, பேதம் போகவே போகாது. எத்திர துவைத்தமிவ பவதி தத்திர பயம் பவதி. ஞானி புருஷர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுனிச்சைவ சொபாகேச்ச பண்டிதா சமதரிசினா. சமத்தை பார்க்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரம்மானுபூதி அடைஞ்சவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சர்வமும் பிரம்மமயமாயிருக்கும். பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் பிரம்மத்தை அனுபூதி பண்றதுக்கும் இதான் டிஃபரன்ஸ். பிரம்மத்தை புரிஞ்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருபிசத்துல இருந்து வெளியில வர முடியாது, ஜாத்தியில இருந்து வெளியில வர முடியாது, தேசியத்திலிருந்து வெளியில வர முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவானந்த சுவாமி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமிலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரமத்தை ரிஷிகேஷ் ஆசிரமம் சிவானந்த ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துமஸும் கொண்டாடுவார், தீபாவளியும் கொண்டாடுவார். எல்லா மதமும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இதான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். இதான்
மத ரீதியா ரிலீஜியஸ் பர்சன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலீஜியஸ் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பந்தத்துக்குள்ளார மட்டும் இருப்பான். சர்வாத்ம பாவம் அவனுக்கு வந்திருக்காரு. அவனுக்கு இன்னும் பேதம் இருக்கும். அவன் கிறிஸ்டியன், அவன் முஸ்லீம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நீச்ச ஜாதி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஜாதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது குரங்கு, அது நாய், அது தொடாதப்பா, இதை தொடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஆச்சார அனுஷ்டானத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா தேக புத்தி இன்னும் அவன்கிட்ட இருக்கு. அப்ப தேக புத்தி போய் சர்வத்தையும் பிரம்மம்னு பார்க்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பேதமும் இருக்காது. மனிஷா பஞ்சகம் பார்த்தீங்கல்ல, மனிஷா பஞ்சகத்தை சொல்லியிருந்தல்ல, எதுல இருந்து எதை விலக சொல்ற அப்படின்னு சங்கரரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டாளன் சொல்லுவான். பார்த்தீங்களா, என்னை கூப்பிட்டு வருவான், 4 நாயை கூட்டிட்டு சாண்டாளன் வரான். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கங்கால ஸ்நானம் பண்ணிட்டு சங்கரன் மேல படி மேல ஏறி வர தள்ளிப்போ அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரே வார்த்தை கேட்கறான், எதிலிருந்து எதனை தள்ளி போக சொல்கிறீர்கள்? என்ன கேள்வி பாரு. ஏன் அப்படின்னா ஜடத்திலிருந்து ஜடத்தை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போன்னு சொல்ல முடியாது. இந்த தேகமும் ஜடம், உங்களோட தேகமும் ஜடம். ஜடம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போன்னு சொல்ல முடியாது. இது டெட் பாடி தான், இது டெட் பாடி தான். சாண்டாளனோட தேகமும் பிராமணனோட தேகமும் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியோட தேகமும் ரொம்ப உயர்ந்த டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? இதுவும் பாஞ்ச பௌத்திகம், அதுவும் பாஞ்ச பௌத்திகம். மரமும் கல்லும் தேகமும் என்னது வேற டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஜடத்தை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சேத்தனத்தை தள்ளிப்போன்னு சொல்றீங்களா? அதுவும் முடியாது. ஏன்னா சைத்தன்யம் என்னது? சர்வ வியாபகமா இருக்கிறத நீ தள்ளிப்போன்னு வந்து இந்த சைத்தன்யம் அந்த சைத்தன்யத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சைத்தன்யம் எத்தனை? ஒரே ஒரு பிரம்மம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி தள்ளிப்போன்னு சொல்ல முடியும்? அப்ப தேக திருஷ்டினால தள்ளிப்போன்னு சொல்றதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகம் தான், அறிவில்லாம தான். சைத்தன்ய திருஷ்டியில இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா தள்ளிப்போன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும்னு சங்கரர் நமஸ்காரம் என்ற இந்த ஞானம் இருக்கிறவன் சாண்டாளனாக இருந்தாலும் என்னுடைய குருவே ஆவான் அப்படி. இதான் அப்ப பேதம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் அறியப்படவில்லை. நீங்க எவ்வளவு வேணாலும் இன்டலெக்சுவலா புரிஞ்சு வச்சிருக்கலாம். நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க, சம்ஸ்கிருத பொழந்து கட்டுறவங்க. ஆனா தேகாபிமானம் போகல அப்படின்னா, பேதம் போகல அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஞானம் சும்மா தூக்கி வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ற மாதிரி அதுல வந்து பண ஓலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நின்றுகிட்டு யூரின் பாஸ் பண்ணா எப்படி இருக்குமோ, சடன்னு சத்தம் கேட்குமோ, அது மாதிரிதான் வித்வான்களுடைய ஞானம். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு பிரம்ம ஞானம் எப்படி இருக்கணும்? ஆச்சாரிய சொல்ற, ஈஸ்வரன் எங்க இருக்கார்? கிஞ்ச பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவச. பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவச. சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம். சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம். சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம். தூரஸ்தம் சாந்திகே ச தத். தூரஸ்தம் சாந்திகே ச தத். பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவ ச. சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம். தூரஸ்தம் சாந்திகே ச தத். இந்த பிரம்மம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, உள்ளயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு. பகிகி அப்படின்னா இந்த தேகத்துக்கு வெளியிலையும் அந்த பிரம்மம் தான் இருக்கு. பாருங்க, மெதுவா ஸ்டெப்பு கொண்டு வருது பாருங்க. முதல் ஸ்டெப்பு எல்லா பாணி பாதங்கள், கை கால் மூக்கு வாயு தலை எல்லாம் அது உடையது அது அப்படின்னு சொல்லிச்சு. 2வது 14வது ஸ்லோகம், போன ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வேந்திரிய விவர்ஜிதம். அதுக்கு எல்லா இந்திரியங்களும் இல்லை. 5 ஞானேந்திரியம் இல்லை, 5 கர்மேந்திரியம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த கரணம் இல்லை. அப்ப வந்து அதுக்கு தேகம் இல்லைன்னு ஆயிடுது. அப்ப அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்துக்கு வெளியிலையும் அதுதான் இருக்கு. பகிகினா வெளியிலையும் அந்த பிரம்மம் தான் இருக்கு. அந்தக அப்படின்னா இந்த தேகத்துக்கு உள்ளாரையும் அதுதான் இருக்கு. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, பூத்தானாம் பகிகி பூத்தானாம் அந்தக. எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் அதுதான் இருக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கு வெளியிலையும் அதுதான் இருக்கு. இததான் நம்ம டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா நாராயண சூக்தத்துல இருந்து நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா.
எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா. டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தான் அதை வச்சிருக்கேன் நான். அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம். இந்த ஜெகத்துன்னு நீங்க எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ, எதையெல்லாம் கேட்கிறீங்களோ, சொர்க்கம் நம்ம பார்க்கல கேட்கிறோம்ல, பிரம்மலோகம் நம்ம பார்க்கல கேட்கிறோம்ல, அத்தல வித்தல சுத்தல பாதாளம் நம்ம பார்க்கல கேட்கிறோம்ல, இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரியாத பரலோகங்கள் 7 லோகங்களும் நிறைய லோகங்கள் நமக்கு தெரியாததா இருக்கு, சாஸ்திரத்து மூலமா கேட்கிறோம். நம்ம பார்க்கறது நம்ம கேட்கறது எதையெல்லாம் ஒரு எம்எம் இருக்கோ, ஒரு ஆட்டம்னு நம்ம சொல்றோமே, ஒரு அணுக்குள்ளார புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் கேட்குறீங்களா? ஆமா கேட்கிறோம். மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறோமா? பார்க்குறோம். அப்படின்னா இது எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ, இது எல்லாத்திலையும் எச்ச கிஞ்சி ஜெகத் சர்வம். ஜகத்துன்னு நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோம் கேட்கிறோமோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா தத் சர்வம். அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண அந்தர் பகிஷ்ட தத் சர்வம். உள்ளேயும் வெளியேயும் அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிய நாராயண ஸ்திதா. எல்லாத்தையும் வியாபித்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நாராயணன், யாரு நாராயணன்? சுத்த பிரம்மம். அந்த நாராயணன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? வியாபிச்சு நிற்கின்றார். அப்ப பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு மேலதாங்க எல்லாமே இருக்கு. பகவான் எங்க இருக்கார்? ஸ்கிரீன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஹீரோவோட உள்ளேயும் இருக்கு, ஹீரோவுக்கு வெளியிலையும் இருக்கு. வில்லனுக்கு உள்ளாரையும் இருக்கு, வில்லனுக்கு வெளியிலையும் இருக்கு. காமெடியனுக்கு உள்ளேயும் இருக்கு, காமெடியனுக்கு வெளியிலையும் இருக்கு. கல்லுக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன்ல பாக்குற ஜடத்துக்கு உள்ளாரையும் இருக்கு, ஜடத்துக்கு வெளியிலையும் இருக்கு. காலம் ஸ்கிரீன்ல பாக்குற காலத்துக்கு உள்ளாரையும் இருக்கு, காலத்துக்கு வெளியிலையும் இருக்கு. டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கா. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது, பகிஹி அந்தஸ்ச பூதானா. இந்த எல்லா ஜீவராசிகள், பூத்தங்கள்னா என்னதுன்னா உண்டானவைகள்னு அர்த்தம். ஜீவராசிகள் மட்டும் எடுக்காதீங்க, உண்டானது எதையெல்லாம் இருக்கோ அந்த உண்டானவைகளுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் அந்த பிரம்மமானது இருக்கு. அச்சரம் சரமே வச்ச. அச்சரம் சரமே வச்ச. அச்சரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசையாததா இதெல்லாம் இருக்கோ, இம்மூவபிளா. அதுக்கப்புறம் சரமே வச்ச, அசைகின்றதா எதையெல்லாம் பார்க்கிறோமோ, அசைகின்ற அசையாத எல்லா உண்டான எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் உள்ளையும் வெளியிலையும் அந்த பிரம்மமானது வியாபிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எப்படிப்பட்டது அது? இப்ப நம்ம பார்க்கிறோம் ஆகாசம். பிளட் வெசல்ஸ்குள்ளார ஆகாச தத்துவம் இல்லைன்னு வச்சுங்களேன், பிளட் மூவ் ஆகாது. ஆகாசம் தான் அவகாச தாத்ருத்துவம். ஆகாசம் ஸ்பேஸ் கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசம். உள்ளுக்குள்ளார இந்த தேகத்துக்குள்ளாரையும் ஆகாசம் இருக்கு, தேகத்துக்கு வெளியிலையும் ஆகாசம் இருக்கு. ஆகாசத்தை நம்ம பார்க்க முடியுமா? காத்தை பார்க்க முடியுமா? அக்னியை பார்க்கலாமா? பிருத்திவியை பார்க்கிறோம், பிருத்திவியை பார்க்கிறோம், ஜலத்தை பார்க்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அக்னியை பார்க்கிறோம். இந்த மூர்த்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மூர்த்த திரவியங்கள்னு பேர். மூர்த்தம்னா ஃபார்ம். ஃபார்ம் இருக்கிற பஞ்சபூதங்கள் 3 வந்து பாத்தீங்கன்னா மூர்த்த திரவியங்கள், பிருத்திவி ஜலம் அக்னி. இதுக்கப்புறம் அமூர்த்த திரவியம் அப்படின்னு பேரு. அமூர்த்தம்னா ஃபார்ம்லெஸ். வாயுக்கு ஃபார்ம் இல்ல, பார்க்க முடியாது. ஆகாசத்துக்கு ஃபார்ம் இல்ல, பார்க்க முடியாது. வாயுவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? டச் பண்ணி ஆமா சில்லுன்னு காத்தடிக்குது, ஹாட்டா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம்? அறியலாம். ஆனா ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்கின்னால அறிய முடியாது. ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா சப்த குணக்கம். இப்ப நான் பேசுறது எங்கெங்கிருந்தோ இருந்து பாடம் கேட்குறீங்க பாருங்க. நம்ம ராமச்சந்திரன்ஜி வந்து யூஎஸ்ல இருந்து கேட்கிறார். கிருஷ்ண பரம இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து கேட்கிறார். நிறைய பேர் டெல்லியில இருந்து புஷ்கலாமா இருக்காங்க, பெங்களூர்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, சென்னையில இருந்து, எத்தனை பேர் அங்கெங்கிருந்தோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஹைதராபாத்ல இருந்து, எல்லா இடத்துல இருந்து. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்லை? அப்ப கேக்குதுன்னா இந்த சப்தம் டிராவல் பண்ணுது இல்லை? இந்த சப்தம் டிராவல் பண்றதுக்கான ஒரு மீடியம் எதுவோ அது ஆகாசம். அப்ப வந்து ஆகாசத்தை நம்ம பார்க்கலையா அப்படின்னா ஆகாசத்தை பார்க்கல, ஆகாசத்துல இருக்கிற வஸ்துக்களை பார்க்கணும். எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய மானிட்டர் இருக்கு, எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வால் இருக்கு, எனக்கு முன்னாடி நாத பிரம்மம் இருக்காரு, எனக்கு முன்னாடி மலை இருக்கு அப்படின்னு வஸ்துக்களை தான் பார்க்கிற மொழிய நடுவுல இருக்கக்கூடிய ஆகாசத்தை நம்ம பார்க்கல. ஆகாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் இல்ல,
ஆகாசம் விசிபிள் இல்லை. அப்போ ஒரு வாயுவும் விசிபிள் இல்லை, ஆகாசமும் விசிபிள் இல்லை அப்படின்னும் போது இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசத்துக்கும் மேலா இருக்கிறது. எத்தனை தத்துவங்கள் இருக்கு அதுக்கு மேல? ஆகாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம் இருக்கு. அகங்கார தத்துவத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புத்தி தத்துவம் இருக்கு. புத்தி தத்துவத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம் இருக்கு. அவ்வியக்தத்துக்கு மேலதான் சுத்த பிரம்ம தத்துவம் இருக்கு. அப்ப நம்ம ஆகாசத்தையே பார்க்க முடியாது அப்படின்னா அதுக்கு மேல 4 ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அத்தியந்த சூக்ஷ்மம் எது அப்படின்னா இந்த பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் ரொம்ப ரொம்ப சட்டிலா இருக்கிறது. அப்ப ரொம்ப சட்டிலா இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சூக்ஷ்மத்வாத். அதிசூக்ஷ்மமா இருக்கிறதுனால அனோரணியான் மகதோ மகியான் மந்திரம் சொல்லுது. கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது, அணுவிற்கும் அணுவானவர். நம்ம நம்ம சொல்றோமே அதை காட்டிலும் அணுவானவர், ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அவிஜ்ஞேயம். நம்ம இந்த ஸ்தூல கண்களை வச்சுக்கிட்டு, இந்த ஸ்தூல புத்தியை வச்சுக்கிட்டு, நிறைய அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மறைக்கப்பட்டதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்க முடியாது. நம்ம ஏற்கனவே 7:25 திரும்ப திரும்ப கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 7:25 ஆச்சாரியார் சொல்றார், நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா. ரொம்ப அருமையான ஸ்லோகம். முதல் லைன்லயே சொல்றார், நான் எல்லாத்துக்கும் பிரகாசிக்கிறது இல்லை, தெரியறது இல்லை. ஏன் தெரியறது இல்லை அப்படின்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மமானவன். ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா எல்லாத்தோட கண்களும் இந்த யோக மாயையினால வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் நம்ம நாமரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்னோடது 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 நான் அப்படின்னு இந்த தேகத்திலையும் நாமரூபமா இருக்கக்கூடிய என்னுடைய வஸ்துக்கள்லையும், வெளியில இருக்கிற வஸ்துக்கள்ல என்னோடது என்னோடது என்னோடது, இந்த தேகத்துல நான் 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 அப்படின்னு நாமரூப குணங்களோட இருக்கிற எல்லாத்துலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோகம் இருக்கு. இந்த மோகம் வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு பேரு. அந்த மாயையினால மறைக்கப்பட்டதா இருக்கிறதுனால அந்த சூக்ஷ்ம வஸ்துவை நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவிஜ்ஞேயம். அவிஜ்ஞேயம்னா அந்த வஸ்து சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அறிய முடியாம இருக்கு. ஏன், நானா இருக்கேன்ல, நான் தானே அது. அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா தூரஸ்தம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோகத்துல இருக்கமோ, நான் என்னுடையது நான் என்னுடையதுன்னு இந்த நாமரூபங்கள்ல பிடிச்சுக்கிட்டு தொங்குறமோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி 1000 கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் 1000 கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் எங்கேயோ இருக்கு, இது யாருக்கோ முடியும் போல இருக்கு, நமக்கெல்லாம் முடியாது. பரபல ஆனந்தா யார் எடுத்தாலும் அப்படிதான் பாரு. பார்த்துருவச்சு ஒரு கை இந்த ப்ராசஸ்ல போய் எப்படியாவது நிர்குண நிராகாரத்தை அழிஞ்சிடலாம் அப்படின்னு இல்லாம, இது நம்மளால முடியுமோ இல்லையோ, நம்மளால முடியுமோ இல்லை, இந்த ஜென்மத்துல இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் வயசாயிடுச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எங்க முயற்சி பண்ணி இதெல்லாம் சின்ன வயசுலயே வரணும். சதானந்தஜி உங்களுக்கு தான் சின்ன வயசுலயே வரணும். நீங்க எல்லாம் சின்ன வயசுலயே வந்துட்டீங்க சாமி, உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மத்தை இந்த க்ஷணம் அறிய முடியும், இந்த க்ஷணம் அறிய முடியும். இந்த குரங்கை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்க. குரங்கை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஹோல்ஸ்ல ஒரு டப்பா வச்சிருப்பாங்க. அந்த ஹோல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ளார பீனட்ஸ் வந்து வேர்க்கடலையே ஒரு பவுல்ல வச்சிருப்பாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன ஹோல்ஸ் வழியா வந்து பாத்தீங்கன்னா கையை உள்ள விட்டுரும். கையை உள்ள விட்டோன்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பீனட்ஸை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முஷ்டியை இது பண்ணி எடுத்தோம். இந்த ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கையை எடுத்தா அந்த சின்ன ஹோல்ஸ் வழியா எடுக்க முடியாது. அது புத்தி இல்லை, அந்த குரங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி இல்லை. அந்த பீனட்ஸை விட்டுச்சு அப்படின்னா, பீனட்ஸை எடுக்கிறத விட்டுச்சு அப்படின்னா முஷ்டி வந்து ஈஸியாக கை எடுத்தாங்க. ஆனா இது என்ன ஆகும், புத்தி இல்லைன்றதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது பீனட்ஸை விடவே விடாது, வேர்க்கடலைய. அது என்ன ட்ரை பண்ணாலும் வெளியில வரவே முடியாது. இப்ப என்ன பண்ணணும், பீனட்ஸை விடணும். இந்த நான் அப்படின்றதுக்கு மேல இருக்கக்கூடியதை விட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், ஆத்மா அங்கேயே அந்த க்ஷணத்திலேயே அடைய முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவளை ஈஸியா நம்ம மோகம் விலகிறது. அதனால நமக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆத்மா ரொம்ப தூரத்துல இருக்கு, நமக்கு எப்பதான் முடியுமோ. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் நமக்கு தூரமாயிருக்குன்னு ஆத்மாவை பிரம்மத்தை நினைக்கிற வரைக்கும் நம்ம அடையவே முடியாது.
அந்நியமா நினைக்கிற வரைக்கும் அடையவே முடியாது. அப்ப அது மட்டும் இல்ல, தூரஸ்தம், அது ரொம்ப தூரத்துல இருக்கு. பிரம்மலோகத்துல இருக்கு, வைகுண்டத்துல இருக்கு, கைலாயத்துல இருக்கு. எப்ப போய் அடையிறதுன்னு தெரியல, ரொம்ப தூரம் அப்படின்றோம். அதுக்கப்புறம் அது அந்திகேச்சம். அப்ப அஞ்ஞானிகளுக்கு அது ரொம்ப தூரமா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆத்மாவை நல்லா அறிஞ்சவங்க, சாஸ்திரத்து மூலமா அறிஞ்சவங்களுக்கு ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா எல்லா இந்திரியத்துக்கு பின்னாடியும் பிரகாசிக்கிற நான் தான் அந்த பிரம்மம். அந்த நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு அறியறவங்களுக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா ரொம்ப இருக்கிறத க்ளோசஸ்ட் எது, நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப க்ளோஸ் எது? நான் தான். நானுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா நான் தான் ரொம்ப க்ளோசஸ்ட். அப்ப பாத்தீங்கன்னா பிரம்மத்தை நல்லா சாஸ்திரம் குரு மூலமா அறிந்தவர்களுக்கு அந்த பிரம்மம் வைகுண்டத்திலேயோ கைலாயத்திலேயோ எங்கேயோ இல்ல, அது நானா இருக்கிறது, ரொம்ப பக்கமா இருக்கிறது. அஞ்ஞானிகளுக்கு அது எங்கேயோ இருக்கிறது தூரத்துல, ஞானி புருஷர்களுக்கு ரொம்ப பக்கமா இருக்கிறது. தூரஸ்தம் ச அந்திகேச்ச தத்து. தூரமா இருக்க அஞ்ஞானிகளுக்கு ஞானி புருஷர்களுக்கு ஆத்மாவாகவே இருக்கிறதுனால ரொம்ப பக்கத்துல இருக்கு அந்த ஞேய பிரம்மம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. பாஷ்யத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஈஷாவாசியத்துல இருக்கு எல்லாம் இருக்கு. நாளைக்கு மீதி என்னமோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. பார்க்கலாம் ஜி. நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். ஆமா ஆமா, இந்த அப்பவாதம் பண்ண இல்ல, அப்பவாதம் நீங்க பண்ணினீங்கன்னா அகண்டம் ஆயிடுங்க. இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேதாந்தத்துக்கும் யோகத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இதுதான். நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரம்மம் எல்லா கை கால் மூக்கு வாய எல்லாத்தையும் அது உடையதுன்னு என்ன பண்ணிட்டோம், பிரம்மத்தை அகண்டமாக்கிட்டோம். அகண்டமாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கை கால் எதுவுமே இல்லை அதுக்கு அப்படின்னு அதுக்கு மேல இருக்க நாமரூப உபாதியை மட்டும் எடுத்துட்டோம். அப்ப பிரம்மம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ், அகண்டமான ஆயிடுச்சு கான்சியஸ்னஸ். இதோட அத்தியாரோபம் அப்பவாதம் முடிஞ்சு போச்சு. அத்தியாரோபம் அப்பவாதம் முடிஞ்சோன்னே அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பவாதம் பண்ணினதுக்கு பிறகுதான் அது சர்வாத்மாவாகும், சர்வத்தையும் வியாபிச்ச தத்துவமாகும். அதுதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்பவாதம் பண்ணதுக்கு பிறகு இருக்கிற நிலைதான் இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கணும். அப்பவாதம் பண்ணாம, அதனாலதான் நான் இப்ப ஆரம்பிக்கும் போதே சொல்றேன், நேத்தி பண்ணாம எங்கேயாவது ஒன்றத்தை போய் ஃபிக்ஸ் ஆயிருப்பீங்க. எப்ப நீங்க நேர்த்தி பண்றீங்களோ அப்பதான் நீங்க உங்களுக்கு அகண்ட போதம் உண்டாகும், பேதங்கள் இல்லாம போகும். நீங்க நேர்த்தி, ஆனா இங்க யாருக்கும் நேர்த்தி பண்றதுக்குலாம் பயம், எல்லாத்துக்கும் பயம். நேர்த்தி பண்ணா நம்ம என்ன ஆகும், நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஆகும், குரூப் என்ன ஆயிடும். நம்ம ஒரு குரூப் மேலதான் நின்றுகிட்டு இருக்கோம், ஒரு ஜாதி மேலேயோ ஏதோ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நம்ம அதை நின்றுகிட்டு இருக்கோம், அதோட பிடிச்சிட்டு நிற்கிறோம். குரூப்பிசம் தான் நமக்கு முக்கியமானது. அதை விட்டுட்டு எப்படி நிற்கிறது, நம்மளுக்கு பயம் வந்துடும், எல்லாத்துக்கும் பயம். நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம். என்னம்மா சொல்லுங்கம்மா. இல்ல அப்பவாதம் பண்ணிட்டீங்கன்னாவே அங்க இருக்கிறது தான் வாஸ்தவம். அதுக்கு மேல அங்க பண்ண வேண்டியது ஒண்ணு இல்லை. இல்ல அது பாத்தீங்கன்னா வியாக்கியானம் அதுக்கப்புறம் அதை பத்தி சொல்லுது. அப்பவாதம் பண்ணதுக்கு பிறகு அந்த யாரு அப்படின்னா அது நிர்குணம். அப்பவாதம் பண்ணோனே அங்க இருக்க, அப்பவாதம் பண்ணதுக்கு பிறகு அங்க இருக்கிறது என்னது, சகுணம். வாஸ்தவத்துல இல்லை, சகுணம் தான் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் ஆகிறது. அது வாஸ்தவத்துல போகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அது நிர்குணம் தான் ஜீவன். அதாவது சொன்னேன், நம்ம எல்லாம் சகுணமா இருக்கோம். ஏன் அப்படின்னா அட்டாச்மெண்டோட இருக்கும். அதாவது சொன்னேன், இப்ப அட்டாச்மெண்ட்டை விட்டீங்கன்னா நீங்க தான் நிர்குணம். அட்டாச்மெண்ட்டை விடாம இருந்தா நம்ம எல்லாம் சகுணம் ஆயிடுறோம். அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டீங்கன்னா போச்சு. வெறும் நான் கான்சியஸ்னஸ் மட்டும் கவனம் கொடுத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ்க்கு பாத்தீங்கன்னா நிர்குணம் ஆயிடும்.
கான்சியஸ்னஸ் எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாவோட காரியமா இருக்கிற தேகாதிகளோட சேருதோ அப்ப சகுனம் ஆயிடும், சம்சாரி ஆயிடும். அப்ப போகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகம்ன்றதே வாஸ்தவத்துல நம்ம பிரிச்சு பார்க்கணும். வாஸ்தவத்துல போகம்ன்றதே என்ன அப்படின்னா, இந்த இந்த இந்திரியங்கள்ல நடக்கிற எல்லா குண விருத்திகளையும் பிரகாசிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா போகம்ன்றதுக்கே பேர். அப்ப நம்ம என்ன பண்றோம், இதை பிரிச்சு அறியணும். நான் வந்து போக்தா இல்லை, இது இந்திரியங்களுக்கு நடக்குது, எனக்கு இல்லை அப்படின்னு பிரிச்சிங்கன்னா நீங்க நிர்குணம் ஆயிடுவீங்க, நீங்க போக்திருத்துவம் இல்லாம போயிடும். ஹரி ஓம் ஹரி ஓம்.